மை ஃபேமிலிஸ் வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ, அப்பப்போ பேங்க்குக்கு போய்ட்டு ரொம்ப லேட்டாக தாங்க வந்தேன். என்னால் உண்மையாக முடியல. அது மட்டும் இல்லாமல் நான் இன்னொரு இடத்துக்கும் போயிட்டு வந்தேன். அது எங்கே அப்படின்னா நீங்கள் நம்பவே மாட்டீங்க. நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்தேன். இன்றைக்கி நான் சத்தியமாக சொல்கிறேன், போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்தேன். அது என்ன அப்படின்றத கண்டிப்பாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் இப்போ வாங்க, ஒரு டே விலாக் மாதிரி தான், கொஞ்சமாக தான் இருக்கும் வீடியோ, பார்த்துட்டு வந்துடலாம். என் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஸ்கூலுக்கு வெஜ்ஜி பிரிஞ்சி தாங்க செய்கிறேன். இங்கே பாருங்கள், எத்தனோண்டு அரிசி பாருங்கள். இதனோண்டு அரிசி போட்டு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் சாப்பிட்டு போகிறதுக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சார் தூங்கிக்கிட்டு இருக்கார். எந்திரன்னா எந்திரிக்கல, மணி 6 ஆகிடுச்சு. 6 மணிக்கு வெளியே எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க. டாப்பால் போட்டது போடலையே, கீழே டாப்பால் பார்த்தீங்களா? இப்போ மணி 6 மணி ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு இருக்கு பாருங்கள். அந்த பக்கம் லைட்டு வெளிச்சம் ஃபுல்லாகவே. வாசலில் பெருக்கியாச்சு பாருங்க. ஹரி, எழுந்துரு சாமி. பத்துட்டு இருக்கா, எழுந்திருக்க மாட்டான்றான். சரி, ஓகே, இதை செஞ்சு முடிச்சுட்டு பார்க்கலாம். வேண்டியதெல்லாம் போட்டாச்சு. அரிசியை போட்டு தண்ணி ஊற்றி மூடி வைக்க வேண்டியதான். ஓகே, இதை ரெடி பண்ணிவிட்டு பார்க்கலாம். எப்பவும் போல் ஜீரக தண்ணி தாங்க போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஹரி இப்போ என் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்கு. படிச்சுட்டு இருக்காங்க. இங்கே பாருங்களா. என்னப்பா? அம்மா எழுப்பி விட்டுட்டுனா படிக்கணும்ல, காலையிலே படித்தா தானே கொஞ்சம் மண்டையில் நிற்கும். அதுக்காக தான். கரெக்டாக தானே அம்மா செய்கிறேன்? படிங்க, அழக்கூடாது, சரியா? காலையிலே படிக்கிறது தான் மண்டையில் நிற்கும். அதுக்காக தான். அம்மா அப்பாவும் படிக்கலை, அறியாது படிக்கணுமா இல்லையா? படிங்க படிங்க. நம்ம திறந்துடலாம் குக்கரை. வாங்க பார்க்கலாம், சரிங்களா? துள்ளேக் ஆவி பறக்குதுங்க. ஐயோ, தண்ணி இருக்குங்க. கொஞ்சமாக தண்ணி இருக்குங்க. அதனால் இன்னும் ஒரு விசில் ஓடுற அளவுக்கு விட்டு இருக்கிறேன். என்ன பண்ணுறது?
மைண்டு சரியில்லை, சமைக்கிற மைண்டே இல்லை, அதனால தான் அப்படி ஆயிடுச்சு. பார்ப்போம். பெரிய ஃபோனில் வந்து வீடியோ எடுக்கிற ஃபோனில் வந்து படிச்சுட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபோனில் வந்து சிவர் வந்து வீரல் விட்டு போச்சுங்க. காட்டுறேன் பாருங்களேன், பார்த்தீங்களா? அப்படியே வீரல் விட்டுகிட்டே வருது. சிவரு விழுந்துருமோன்னு பயமாக இருக்குது. இதுக்கு வந்து சாப்பாடு கட்டிட்டாங்க. இது வந்து இப்போ சாப்பிட்றதுக்காக எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ தான் அவர் படித்து முடித்தார். எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு பார்க்கலாம். க்ளோஸ் போடு. Mamma, är det bocche rakizimi? Pancho che pancho dune ekkere sono dosa pastiri வண்டி வந்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க. போயிட்டாங்க. அரி அங்கே விளையாடிட்டு இருக்கான். இல்லை வேன் வந்துடும். வாங்க போய் அரிய போய் வேன் ஏற்றி விட்டு வந்துடலாம். ஸ்கூல் கிளம்பிட்டு பால் ஆடிங்கிற நீனு பால் உங்கள் அப்பா கிட்ட சொல்கிறேன். எங்கே பை. வெளியே போகிறதுக்காக கிளம்பிட்டேங்க நான். அதுக்கு முன்னாடி வந்து வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆப்பிள், நெல்லிக்காய் இதெல்லாம் போட்டு ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக ஜூஸ் போட்டிருக்கேன். சமையலும் சமைச்சு வச்சுட்டேங்க நான். எங்கே போகிறேன் அப்படின்றத போயிட்டு வந்து உங்ககிட்ட நான் சொல்கிறேன். போயிட்டு வந்து என்ன குரூப் மீட்டிங் அது விஷயமாக வெளியே போகிறோம். எல்லோரும் இருக்க 10 மெம்பருமே போகிறோம். அது போகிறதெல்லாம் ஒரு சின்ன சின்ன வீடியோ நானும் அண்ணி வண்டியில் போயிடுறோம். மீதி எல்லாம் ஆட்டோவில் வந்துடுவாங்க. போகிறது எல்லாத்தையுமே உங்ககிட்ட வீடியோ எடுத்து காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதை போய் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. பரவாயில்ல, ஆனால் உப்பு போடல, சர்க்கரை போடல, எதுவுமே போடல. ஒரு விதமான லைட் புளிப்போட நல்லா தான் இருக்குது குடிக்கிறதுக்கு. வயிற்றுக்குள்ளே சில்லுன்னு போய் இறங்குதப்பா எனக்கு. என்ன ஓகே, இதை குடிச்சு முடிச்சுட்டு நான் கிளம்ப போகிறேன். ஓகே பாய். அண்ணி வந்து அவங்க போட்ட காய்கறியெல்லாம் பறித்து வச்சுட்டு இருக்காங்க. எதுக்குன்னு அப்படின்னா விற்கிறதுக்கு, மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் கொடுக்கறதுக்காகங்க. இங்கே பாருங்கள், காலிஃப்ளவரும் அதுக்கப்புறம் அது நூக்கல்லும் வந்து நல்லா பெருசு பெருசாக இருந்தது. அதனால் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. கடைக்கு கொடுத்துடலாம் கேட்டுட்டு வந்திருந்தோம் நாங்கள். அதனால் எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. பாருங்கள், இந்த பை ஃபுல்லாகவே 2 காயுமே எடுத்துகிட்டு போகணும். நூக்கலும் எடுத்துகிட்டு போகணும், அதுக்கப்புறம் வந்து காலிஃப்ளவரும் எடுத்துகிட்டு போனோங்க. பாருங்கள், எல்லாத்தையும் வைக்க முடியாமல் எப்படி வச்சுட்டு இருக்காங்க பாருங்கள். சரி, பேங்க்குக்கு போகிற வழி தானே, அப்படியே நம்ம வந்து கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க பாருங்கள். மறந்து எடுத்து கடையாண்ட போனதுக்கப்புறம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். அண்ணி எடுத்துகிட்டு வந்த காய் ஃபுல்லாகவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த பையில் வந்து இன்னும் வந்து அந்த நூக்கல் இருக்குது. நூக்கல் வந்து எடை போடலை. இப்போ வந்து இங்கே 2 வச்சுருக்கோமா, இதை வந்து எடை போட்டு பார்க்கலாம் எவ்வளோ இருக்குது அப்படின்றது. ஒன்று கிட்டத்தட்ட 1/2 கிலோ கிட்ட இருக்குங்க. 1/2 கிலோ இருக்குது, 1/2 கிலோவுக்கு மேலே இருக்குது. எல்லாமே இந்த மாதிரி ரேட்டில் தாங்க இருந்தது. இது வந்து ஒன்று வந்து 15 ரூபான்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலிஃப்ளவர் வந்து ஒரு காலிஃப்ளவர் 25 ரூபான்னு நம்ம கொடுத்துட்டோம். இப்போ பேங்க் அண்டை நம்ம கிளம்பிடலாம். பேங்க் அண்டை வந்ததுக்கப்புறம் எல்லாருமே உட்காந்துருக்காங்க பாருங்கள். குரூப்பில் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. நான் அண்ணி வண்டியில் போய்ட்டு மீதி எல்லாருமே ஆட்டோவில் வந்துட்டாங்க. ஆட்டோவுமே அண்ணி தான் ரெடி பண்ணி கொடுத்துட்டு வந்தாங்க.
அரியுமே நான் வந்து என்ன பண்ணேன், வீட்டில் நான் இல்லை அப்படின்றதுனால லேட்டாகும் நம்ம பேங்க்லேருந்து போகிறதுக்குன்னு சொல்லிவிட்டு அரியை வந்து வர வழியிலே 11:30 மணிக்கு நான் வந்து வேன்காருக்கு ஃபோன் பண்ணி சொல்லி அரியை வந்து இறக்கிட்டேங்க. நான் போனோம். இங்கே எத்தனை மணிக்கு முடிச்சுட்டு போவோம் அப்படின்றது எனக்கு ஒன்றுமே புரியல. பாருங்கள், இப்போ உள்ளே வந்துட்டாங்க. பேங்க் உள்ளே வந்து சைன் போடணும். அதாவது செக்ரட்டரி, அதுக்கப்புறம் இன்னொரு பேர் சொன்னாங்கங்க, அண்ணி. இந்த ஷால் போட்டிருக்காங்கல்ல, பிங்க் கலரு ப்ளூ ஷால் போட்டிருக்காங்கள, அவங்களுக்கு ஆப்போசிட்டில் பேக் கையில் வச்சுருக்காங்க பாருங்கள், அவங்களும் தாங்க செக்ரட்டரி. இது பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோங்க. வீட்டில் வந்து கரண்ட் இல்லாமல் ஆயிடுச்சு. ஏன் கரண்ட் இல்லை அப்படின்னா என்ன ஆச்சுன்னு தெரியல. பீஸ் கேரியர் வந்து போயிட்டு இருக்குதுங்க. புதன்கிழமை நைட்டுக்கு வந்து இது போயிடுச்சு, பீஸ் போயிடுச்சு. எத்தனை மணிக்கு, ஒரு 7 மணி இருக்கும், நைட் 7 மணி இருக்கும்போதே ஃபீஸ் வந்து போயிடுச்சு. அப்போ வந்து இவங்க ரெடி பண்ணுவாங்கன்னு பார்த்தா ரெடி பண்ணவே இல்லை. நான் என்ன பண்ணேன்னா, வேலைக்கிழமை அன்றைக்கி ஒரு 2 மணி போல் இருக்கும். இந்த வீடியோ எடுக்கும்போது மணி 2ங்க. அப்போ வந்து நான் வந்து மாமாகிட்ட சொன்னேன், கரண்ட்டுக்கு அவங்க ஏற்பாடு பண்ணுற மாதிரி தெரியலங்க, நீங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் இவங்க வந்து இந்த கம்பி மட்டும், அந்த பீஸ் கேரியர் கம்பி மட்டும் போட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கரண்ட்டு வந்துருச்சுங்க. இப்போ இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஹீட்ரு யூஸ் பண்ணுறேன்னாங்க, அதுதாங்க இவங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. இது ஃபுல்லாகவே போயிடுச்சுங்க. இதை ஃபுல்லாகவே மாற்றணும். அப்பப்போ வந்து இந்த மாதிரி தான் ஃபீஸ் போயிடுது. மாமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெயிட் பண்ணு, நான் வந்ததுக்கப்புறம் தனி மீட்ரு நம்ம வந்து தனியாகவே நமக்கு வந்து கரண்ட் இழுத்துக்கலாம், அது வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்குமே காசு கொடுத்தது நான் தாங்க. கரண்ட் வந்து அவங்க இழுக்கவே இல்லை. இப்போ வந்து கரண்ட்டு பில்லு நான் கொடுக்குறேன் அப்படின்றதுக்காக தினமுமே வந்து வெளியே, ஹாலில், கிச்சனாண்ட எல்லா இடத்தையுமே தினமும் லைட்டை போட்டு விட்டே படுக்கிறாங்க. இப்படியாப்பட்டவங்கள நம்ம என்ன சொல்ல முடியும்? எவ்வளோ பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்குது தெரியுமாங்க இந்த கரண்ட்டு பில்லால். ஹீட்ரு வந்து இந்த ஒரு 4 நாளாகவே ஹீட்ரு வந்து ஓடலைங்க. அரி கீழே தள்ளி விட்டதுலேருந்து பொறியாக வந்து வரதுனால நான் அதையுமே போடாமல் தாங்க இருக்கேன். இவங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிக்கிறாங்க தெரியுமா. அண்ணியோடைய அம்மா வீட்டில் வந்து, கல்பனா அண்ணியோடைய அம்மா வீட்டில் வந்து குட்டி குட்டியாக கத்திரிக்காய் கொடுத்தாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு காரக்குழம்பு வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து அவரைக்காய் உருளைக்கிழங்கு போட்டு பொரியல் பண்ணி வச்சுருக்கேன். சாதம் வந்து இந்த பக்கம் வடித்து விட்டுருக்கேன். பயங்கரமாக பசிக்குது, சாப்பிட்ணும். சாப்பிடும்போது பார்க்கலாம். வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் கொடுங்க. பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.